நீலகிரி மாவட்டத்தில் மக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தை பிடிபட்டிருக்கிறது. பந்தலூர் அருகே 2 பேரை கொன்ற அந்த சிறுத்தை பிடிபட்டிருக்கக்கூடிய அண்மை காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். வனத்துறை சிறுத்தையை பிடிக்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வந்தனர். சிறுத்தையை சுட்டு பிடிக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்து வந்தனர். குழந்தை உட்பட இருவரை அந்த சிறுத்தை அடித்து கொன்றிருப்பதால் அதனை பிடிக்க வேண்டும், சுட்டு பிடிக்க வேண்டும் என்பது மக்களுடைய கோரிக்கையாக இருந்து வந்தது. இந்நிலையில் சிறுத்தையை வனத்துறையினர் பிடித்திருக்கின்றனர். மயக்க ஊசி செலுத்தப்பட்ட நிலையில் அந்த சிறுத்தை தற்போது சிக்கியிருக்கிறது. விவரங்களுக்கு செய்தியாளர் ஆல்வின் இணைகிறார். ஆல்வின், விவரங்கள். கூடலூரை அடுத்துள்ள பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளான கொலப்பள்ளி, ஏலமண்ணா, பெருங்கரை போன்ற பகுதிகளில் கடந்த 2 மாத காலமாக சிறுத்தை ஒன்று சுற்றி வந்தது. அவ்வப்போது வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய இந்த சிறுத்தையானது கால்நடைகளை மட்டுமே தாக்கி வந்தது. கடந்த மாதம் இப்பகுதியில் இருக்கக்கூடிய பழங்குடியின குடியிருப்பு பகுதிக்குள் பதுங்கியிருந்த சிறுத்தையானது அங்கு வீட்டிலிருந்து வெளியே வந்த பெண்மணியை சிறுத்தை தாக்கியது. அதில் அவர் கழுத்தில் காயம் ஏற்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அதே நாளில் மேலும் 2 பேரை சிறுத்தை தாக்கியதில் படுகாயம் அடைந்தனர். அதன் பின்னர் இப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பல கட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்டது. பின்னர் இந்த சிறுத்தைக்காக 6 இடங்களில் கூண்டுகள் வைக்கப்பட்டு 15 இடங்களில் தானே இயங்கி கேமராக்கள் பொருத்தப்பட்டன. அது மட்டும் இல்லாமல் இந்த சிறுத்தையினுடைய நடமாட்டத்தை கண்காணிப்பதற்காக 70க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் இந்த பகுதியில் இரவு பகலாக ஈடுபடுத்தப்பட்டனர். நேற்று முன்தினம் தேவியர் மட்டம் என்ற பகுதியில் சிறுமியை இந்த சிறுத்தை தாக்கியதில் அந்த சிறுமிக்கு காயம் ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். பின்பு இந்த சிறுத்தையை பிடிப்பதற்கான பிடிக்கும் பணியானது நடைபெற்றது. இதில் சிறுத்தையை சுட்டுப்பிடிக்க வேண்டும் என இப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் போராட்டம் நடத்தி வந்தனர். இருப்பினும் தற்பொழுது இந்த சிறுத்தையானது நேற்று இங்க பகுதியில் இருக்கக்கூடிய 3 வயது சிறுமியை தாக்கி கொன்றது. இதனை அடுத்து நேற்று முதல் இந்த பந்தலூர், கூடலூர் பகுதியில் முழு கடையடைப்பு மற்றும் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இன்று முதுமலையிலிருந்து வரவழைக்கப்பட்ட கும்கி யானை துணையுடன் டாக்டர் ராஜேஷ்குமார் முதலாவதாக யானையின் மீது சென்று மயக்க ஊசி செலுத்தினார். அதன் பின்பு சிறுத்தையானது அங்கு இருக்கக்கூடிய ஸ்வாம்ப்லேண்ட் என அழைக்கப்படும் பகுதிக்குள் சென்று மறைந்தது. அதை தேடும் பணியானது நடைபெற்று தற்பொழுது இந்த சிறுத்தையானது பிடிபட்டுள்ளது. இந்த சிறுத்தையை பிடித்து தற்பொழுது முதல் கட்டமாக முதுமலைக்கு கொண்டு சென்றுள்ளனர். தற்பொழுது இந்த பகுதியில் இந்த சிறுத்தையை காமிக்காமல் சென்று விட்டார்கள் என கூறி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.